எல்லா திங்ஸும் எனக்கே வாங்கிட்டு வந்திருக்கான். அங்கிள், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அங்கிள்? என்னது? கேரளாவிலே ஒரு அழகான பிள்ளைய பார்த்து உங்களுக்கு ரேவதிக்கு எப்படி மானங்கட்டத்தனமா நான் செட் பண்ணி விட்டனோ அதே மாதிரி எனக்கு நீங்க அப்படி செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த போக்குண்டு முக்கிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே எக்ஸ்ட்ரா 2 சிமெண்ட் முட தூக்காது நான் பொழப்பு நடத்திடுவேன் அங்கிள். நல்லா இல்லையா? இல்லடா, லவ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்கிறதுக்கு ஒரு தனி அது என்னது ஒரு பக்குவம் வேணும் அங்கிள். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், என்ன அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றது பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க, அதுவும் மானங்கட்டத்தனமா. சரிங்களா? Why the smile? போடா லூசு. நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன யோசிக்கிறான்? எல்லாத்தையும் நடத்திட்டானோ? என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? இது போதுண்டா. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அவ பால் சொம்பு எடுத்துக்கிட்டு நடந்து வந்தா. சரி, நான் கட்டில்ல காலை நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். வந்து அந்த பால் சொம்ப பக்கத்துல வச்சவ படார்னு என் கால்ல விழுந்துட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏண்டா நீ காதலண்டா? இத கேளு. அப்புறம் சும்மா அப்படியே பக்கத்துல படுத்துக்க ரேவதி அப்படின்னு. சாச்சா, நீங்க மெத்தையில படுங்க, நான் தரையில படுத்துக்கிறேன்ட்டா. அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அவளும் ஒண்ணு சொன்னா, ஆனா நான் தான் வேணான்ட்டேன். சொதப்பிட்டீங்களே அங்கிள். ஏன் அங்கிள்? அங்கிள், அப்பவே அப்படி இப்படின்னு ஒரு அசம்பாவிதத்தை நடத்திருந்தீங்கன்னா படார்னு ஒரு சிங்க குட்டி பிறந்திருப்பேன். நாளைக்கே இடத்த கண்டுபிடிச்சு அந்த மீசக்கார கேங்கு வர்றப்ப இந்த சிங்கக்குட்டி இங்க இருந்து லாங்ல ஒரு யூரின் அவங்க மூஞ்சில பாஸ் பண்ணாண்டா டோட்டல் ஃபேமிலி ஹாப்பி அங்கிள். ஆமா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அவன் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியாடா? உங்களதான் அங்கிள். என்னவா கரெக்ட் ரேவதி? மாட்டான்டா ரேவதி, உங்களுக்குள்ள காலு படுக்க பெட்டு எல்லாத்தையும் சொன்னவன் அது மட்டும் நடக்கவே இல்லையாமா. என்ன யாராவது ஏமாத்த முடியுமா? அப்ப ரேவதிக்கு திங்கக்குட்டி கன் அங்கிள். ஒரு காது அவுட். ஆரம்பத்துல இருந்து ஒன் சைடாவே அடிச்சு பழகிட்டேன். நல்லா இருக்கு, நல்லவனே வரேன்டா. ஐயோ, நமக்கு எந்த காதை சூஸ் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஹாய். மனுஷனை பிறந்தா கொஞ்சமாவது திருந்தணும். ரேவதி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் வாழ்க்கையே கெடுத்துட்டேன்னு சொல்றாங்க. நீ வேற அன்னைக்கு அவங்க முன்னாடிலாம் நீ என்ன லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டியா? அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசி சந்தோஷப்பட்டுக்கிறேன். ரேவதி, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நான் எதுவும் கம்பல் பண்ணல. நான் இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்ம வாழ்க்கையவே அழகாக்குது ரேவதி. ரொம்ப பழைய டைலாக்கா சொல்லிட்டோமோ? ஹலோ அம்மா, நான் கண்ணன் பேசுறேம்மா. கண்ணா, டேய் கண்ணா, எங்கடா இருக்க? எப்படிடா இருக்க? அந்த பொண்ணு நல்லா இருக்காளடா? அம்மா, அதெல்லாம் நல்லாதாம்மா இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம்மா. ஒரு நிமிஷம்டா, சொல்லுப்பா. இந்த மீன் குழம்பு எப்படிமா வைக்கிறது? டேய், என்னடா நீ? இந்த ஊரே உன்னை வெட்டுறதுக்காக கிளம்பி போயிருக்கு. உன்னை தேடி போனவங்க இன்னும் வீடு திரும்பல. இந்த நேரத்துல மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்க. சும்மா வளவலன்னு பேசாதம்மா. ரேவதி மீன் குழம்பு கேட்டா அவளுக்கு வச்சு கொடுக்கணும். நீ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லு. சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோ. சின்ன வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி எடுத்துக்கோ. தக்காளி எண்ணெயை காய வச்சு வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கோ. வதக்கியாச்சு. புளியை நல்லா கரைச்சு ஊத்து. புளி ஊத்தியாச்சு. உப்பையும் போட்டு கொதிச்ச உடனே மீனையும் போட்டு 5 நிமிஷத்துல இறக்கிடணும். அதெல்லாம் எனக்கு தெரியுமா. நீ போன வச்சுட்டு அழுகை கண்டினியூ பண்ணு. இந்த மீன் குழம்ப சாப்பிட்டு என் கூட செட்டில் ஆகும். ரேவதி, ரெடியா இருக்க போலியே. ஃபர்ஸ்ட் ரைஸ். ஓகே, இந்தா நம்ம ஸ்பெஷல் மீன் குழம்பு. இந்தா சாப்பிடு. எப்படி இருக்கு? உங்க அம்மா சமையல் மாதிரியே இருக்கு. பயங்கரமா குளுக்குறடா. நமிதா மார்க்கெட்ட காலி பண்ணி போல் இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். டேய் மோடுமுட்டி, என்னண்ணே நீ ரொம்ப நல்லவன்டா. இந்த கேப்ல டேய் ஈமகோலே, நீ கூட ரொம்ப நல்லவன்டா. வீட்டுக்கு போலாமா சார்? நல்லவன்டா சொன்ன. வீட்டுக்கு அப்பா சொன்ன. வீட்டுக்கு அப்பா சொன்ன. டேய் ராதா, நீங்க ரொம்ப நல்லவன்டா. தேங்க்ஸ்.
இப்பதான் நல்லவண்ணா. நல்லவன் சரக்கு அடிக்க கூடாதா? டேய், நீனும் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு எதிர்பார்க்கறியா? மாப்பிள்ளை வீட்டு வரைக்கும் நீ கல்யாணம் தண்ணி பண்ண போனா அண்ணா இன்னொரு அடி அடிச்சாலும் செத்தே போயிடுவேன். வந்ததுல என்ன மட்டுமே அடிச்சிட்டு இருக்கீங்க? பாத்தியா அடுத்த ரவுண்டுக்கு நம்மள கொத்து விட்டா. அது நீ பாடுறா. அந்த கண்ணம் பைய பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை அடிச்சு அடிச்சு கை வலிக்குது. என்ன ஏட்டு? ஆமா என்ன ஒரு சேஞ்சுக்கு இவர் அடிங்க சார். யாரடா அடிக்க சொல்ற? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? சொல்லுங்கப்பா. டேய் இன்னுமா நான் தேடுறீங்க? கண்டுபிடிச்சா நெருங்கிட்டான். என்ன வேணா செய், எத்தனை லட்சம் வேணா செலவழி. நாளைக்கு காலையில நான் என் பொண்ணை பார்க்கணும். அப்படி இல்லையா உங்களால முடியாது விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப நீ அப்படிலாம் பேசாத. அவன் பாடியானவன போதுமா? நம்பே நம்பே நம்பே. ஜெய் வெய். போன பண்ணி ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்க. சொல்லு. பாருங்க பாருங்க கொன்றுவேன். கடைசியா ஓடி போனவங்க 2 பேரோட இருந்தது நீ மட்டும்தான். உனக்கு தெரியும். சொல்லிடு. இல்ல கொடலுக்கு நிறைய வெளிய வந்துரும். கடைசியா இருந்த சார். ஆனா என்னையும் கழட்டி விட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க சார். ஆனா அவங்க கூட இருந்தது என்னோட இன்னொரு நாயர் ஃப்ரெண்ட். அவன் கேரளாக்காரன் சார். ஒருவேளை கேரளாக்கு போனாலும் போயிருப்பாங்க அப்படி வழியா வென்று வென்று. பாத்தியா சித்தப்பே, திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. அந்த குட்டி பையன் கேரளா வரைக்கும் கூட்டி போயிருக்கான். தூடா வண்டியா கேரளா தூடா. കണ്ണേട്ട ഇതുവരെ പഠിച്ചിട്ടുണ്ട്. டிப்ளமோ 7th இயர். உங்க அண்ணன் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருந்துட்டு எப்படி படிக்கிறது? ஆமா நீ 6th ഫെയിലാമേ. മോൾ എനിക്ക് വേണ്ടി ഒരു കാര്യം ചെയ്യണം. சொல்லுங்க ആന്റി. എന്റെ മോള് മഞ്ജുവിന് അലയൻസ് ഏറെക്കുറെ ശരിയായിരിക്കുകയാണ്. നല്ല വലിയ ഇടവാ. പക്ഷെ എന്റെ മോൾക്ക് അത് ഇഷ്ടമാവോ എന്തോ. അവളുടെ മനസ്സിൽ വേറെ ആരെങ്കിലും ഉണ്ടോന്ന് എന്റെ മോളൊന്ന് ചോദിച്ചു പറയോ? ഞാൻ ചോദിച്ച അവൾ എന്തെങ്കിലും വിചാരിക്കും. അതുകൊണ്ട് ചേച്ചി ചോദിക്കാൻ മടിക്കുന്നേ. தப்பா நினைச்சுக்காதீங்க ஆண்டி. மஞ்சு மனசுல வேற யாராவது இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? അയ്യോ അതുകൊണ്ട് ഒരു കുഴപ്പമില്ല. എന്റെ മോൾക്ക് അത് ഇഷ്ടമാണെങ്കിൽ എനിക്കും അത് ഇഷ്ടമാ. മോളെ പേടിക്കാനൊന്നുമില്ലടാ, ഒന്ന് ചോദിച്ചു പറ. சரி ஆண்டி, நான் கேட்டு சொல்றேன். என்ன ஏதோ யோசிச்சுட்டே வர்ற? இல்ல மஞ்சு அம்மா அவங்க பொண்ணு மனசுல யாராவது இருக்காங்களான்னு கேட்க சொன்னாங்க. கேட்ற வேண்டியதானே? எங்க அம்மா இருந்திருந்தா என்னையும் இப்படி கேட்டிருப்பாங்கல்ல? இரு கேட்டுதான் சொல்லிருப்பியா நான் தான் மனசுல இருந்தேன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் ரேவதி உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒண்ணு பேசுற? அன்னைக்கு நான் ஆபீஸ் வந்தப்போ உன் கர்ச்சீஃப் எடுத்தேன், அது நீ பாக்கல? அதெல்லாம் நான் ஒண்ணு பார்க்கவே இல்ல. பொய் சொல்லாத ரேவதி, நீ பார்த்த. மறுநாள் வண்டியில பாட்டில் இருந்துச்சுன்னு ரிட்டர்ன் கொடுக்க வந்திய, கூட என் போட்டோவும் இருந்துச்சு, அதை கொடுத்தியா? ஐயா போட்டோவா? அதெல்லாம் நான் பார்க்கவே இல்ல. எங்க சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு. நான் எதுக்குடா சத்தியம் பண்ணனும்? போ ரேவதி, அன்னைக்கு ஹேண்ட்பேக்ல என் போட்டோ இருக்கத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பாத்ரூம்க்குள்ள வந்து உனக்கு தலையே தேய்ச்சு விட்டேன். இவ்வளவு திமிரு இருந்தா என் ஹேண்ட்பேக் இப்ப கூட பாரு ரேவதி, ஹேண்ட்பேக் பார்த்ததுக்கு தான் அடிக்கிற, குளிச்சத பார்த்து அடிக்கிறியா? இந்த மாதிரி 100 விஷயம் சொல்லுவேன். என்ன அடி. ஒரு பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகுறாளா இல்ல லவ்வோட பழகுறாளான்றது கூட தெரியாத அளவுக்கு நாங்க முட்டா பயலுக. இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்க போறோன்னு தெரியல. நாளைக்கே நீ திரும்பி உன் வீட்டுக்கு போனா கூட உன்னை ஏத்துக்குவாங்க. வெட்டுறதா இருந்தாலும் என்னதான் வெட்டுவாங்க. ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. போறதுக்கு முன்னாடி நீ என்ன உண்மையிலேயே காதலிச்சங்கிறத மட்டும் சொல்லிட்டு போ. சந்தோஷமா செத்து போயிடுறேன். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். நான் என் மனசுல இருக்கிறத சொல்லாம இருந்தேனோ அதெல்லாம் நடந்துருச்சு. உன்னோட பிரேயர், நீ என் மேல வச்சிருந்த உண்மையான அன்பு, இதெல்லாம் தான் என்ன உன் கூட சேர்த்து வச்சிருச்சு. உன்னை நான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன். நீ ரொம்ப நல்லவன். ஒரு சண்டை சச்சரவு கூட போக மாட்டேன். உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே என் வீட்டுல வந்து நிப்ப. எங்க அப்பா அண்ணன் கிட்ட அடிபட்டு உதப்பட்டு தெருவில் கடந்திருப்ப, இல்ல செத்திருப்ப. அத பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. என்ன நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன்டா. கேக்கல, இன்னொரு வாட்டி சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல ப்ளீஸ். I love you. எனக்கு నిన్ను ఇష్టమాను. मैं तुझसे प्यार करती हूँ. నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. இவங்க எல்லாம் உங்க ரிலேஷன்ஸா? நான் உன்னை காதலிக்கிறேன்.